அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிற நாம். அப்போ அசைவில்லாத ராஜ்யம் என்றால் பரலோக ராஜ்யம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை பற்றி குறிக்கிறது. ஏன்னா அவருடைய ராஜ்யம் மாத்திரம்தான் அசைவில்லாத ராஜ்யம் என்று வசனம் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகிறது. ஏன்னா அதுதான் உண்மையும் கூட என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நம்ம இந்த உலகத்துல பார்க்கும் பொழுது அநேக ராஜ்யங்கள் வருகிறது போகிறதுமாய்தான் இருக்கிறது. ஏன்னா பாத்தீங்கன்னா பெர்சிய தேசம் அப்படி இப்படின்னு பயங்கரமான ரோமர் பேரரசு அப்படி இப்படின்னு எவ்வளவோ பேரரசுகள் வந்தது, ராஜ்யங்கள் வந்தது. ஆனா எல்லாம் இன்றைக்கு ஒன்றுமில்ல. மக்களாட்சின்ற முறை நிறைய நாடுகள்ல வந்து விட்டது. அந்த ராஜ்யமும் கூட பாத்தீங்கன்னா 5 வருடத்திற்கு ஒருக்கா 4 வருடத்திற்கு ஒருக்கா என்ன பண்ணுகிறது, முடிவு பெற்று போகிறது. அது எதனால முடிவு பெற்று போகிறது என்றால் அது அசைகிற ஒரு ராஜ்யமா இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்ப நம்ம அசைவில்லாத ராஜ்யத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அசைவில்லாத ராஜ்யத்தில் நம்ம பங்கு பெறுகிறவர்களா இருக்க வேண்டும் என்றால் நமக்குள்ள காணப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் பயத்தோடு பக்தியோடு நடக்கிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும்.